இனியதொரு வணக்கம். நான் உங்கள் நண்பன் சரவணன். இன்றைக்கி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு டிஆர்பியில் இருந்து வந்திருக்குது. ஸோ நீங்கள் அது என்னங்கிறத, ஏன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பதிவும் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த பதிவின்படி நம்ம என்ன கேட்டிருந்தோம், ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வெளியிடுங்கப்பா. அதை வெளியிட்டால் தானே நாங்கள் என்ன அட்டன் பண்ணியிருக்கோன்னு தெரியும். அதை வச்சு தான் நாங்கள் வந்துட்டு ஆன்சர் கீயை வச்சு நாங்கள் எவ்வளவு எப்படியாக அந்த கீ இருக்குதுங்கிறதே நாங்கள் கன்ஃபார்ம் பண்ண முடியும். நாங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கலாம்னா அதை தெரிவிக்கலாம். ஸோ முதல்ல ரெஸ்பான்ஸ் ஷீட்டை கொடுங்க. எல்லா மாநிலத்திலையும் கொடுக்குறாங்க, நீங்கள் என்ன தரலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆதங்கம் நம்ம எல்லாம் சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது அவர்கள் காதுகளில் எட்டியதோ என்னவோ தெரியலை. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு பத்திரிகை செய்தி பாருங்கள். அதை பார்த்ததுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் ஷீட்டு எப்படி அதை நீங்கள் எடுக்கணும் அப்படிங்க நான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா, ஆசிரியர் தேர்வு வாரியத்தால் யூஜிசி வழிகாட்டி நெறிமுறைகளின் அடிப்படையில் மாநில தகுதி தேர்வு கணினி வழி தேர்வுகள் மார்ச் 6லேருந்து 9 வரைக்கும் நடத்தி முடிக்கப்பட்டு உத்தேச விடை குறிப்பு மார்ச் 13 வெளியிடப்பட்டு தேர்வர்கள் இணைய வழியில் ஆட்சேபனை செய்ய வழிமுறைகள் ஏற்படுத்தப்பட்டது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு தகவல் தான். ஸோ தேர்வர்களின் பல்வேறு வழிகளில் பெறப்பட்ட கோரிக்கைகளை குழுக்கள் ஏற்படுத்தி பரிசீலனை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஆட்சேபனை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆன்சர் கீயே ஏகப்பட்ட குளறுபடி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கருத்து இருந்துச்சு. ஏன்னா ஒரு நாளைக்கே 3 முறை அந்த ஆன்சர் கீ பல முறை பல சப்ஜெக்ட்லேயும் மாற்றிக்கொண்டே இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு சிக்கல் இருந்துச்சு. ஸோ இந்த சூழ்நிலையில் தான் அதனை பரிசீலனை செய்கிறதுக்கு ஒரு குழுக்கள் அமைக்கப்பட்டு இதன் அடிப்படையில் தொழில்நுட்ப பிழை காரணமாக, அதாவது டெக்னிக்கல் எரர் வெளியிடப்பட்ட உத்தேச விடை குறிப்புகள் திரும்ப பெறப்படுகிறது அப்படிங்கிற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே கொடுத்த அந்த விடை குறிப்பு இப்போ அதை திரும்ப பெற்றுட்டாங்க. இப்போ அது இல்லை. ஸோ அதை தவிர்த்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தற்போது மீண்டும் உத்தேச விடை குறிப்புகள் அது மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிடப்படுகிறது. இதைத்தாங்க எதிர்பார்த்தோம். ஸோ சரியான உத்தேச குறிப்புகளை கரெக்டாக வெளியிடுங்க, முதல்ல ரெஸ்பான்ஸ் ஷீட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. அதை இப்போ வெளியிடப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. தேர்வர்கள் அவர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை இணையதளத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றி பதிவிறக்கம் செய்து கொள்ளுமாறு அறிவுறுத்தப்படுகிறது. தேர்வர்கள் தற்போது வெளியிடப்பட்டுள்ள உத்தேச விடைக்குறிப்புகள் மற்றும் தேர்வர்களின் ரெஸ்பான்ஸ் ஷீட்டின் அடிப்படையில் ஏதேனும் ஆட்சேபனை தெரிவிக்க விரும்பினால் இணையவழி மூலமாக மட்டுமே ஆட்சேபனை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன ஒரு விஷயந்தான். இந்த ஆட்சேபனை தெரிவிப்பதற்கு இப்போ பார்த்திங்கன்னா மார்ச் 27, 2025 பிற்பகல் 6 மணி வரைக்கும் தெரிவிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. மேலும் பாட வல்லுநர்கள் முடிவே இறுதியானது அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது தான், அந்த ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அதில் ஸ்டாண்டர்டு புக்கில் இருந்து தான் நீங்கள் அந்த ஆட்சேபனை நீங்கள் அப்லோடு பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ அதற்கான ஒரு தகவல் தான் இப்போ கொடுத்துருக்காங்க. இப்போ ரெஸ்பான்ஸ் ஷீட் வெளியிட்டிருக்காங்க. அதே போல் ஏற்கனவே கொடுத்த ஆன்சர் ஷீட்டை இப்போ கேன்சல் பண்ணிட்டு புதிய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ இப்போ கொடுத்துருக்குறாங்க. சரி வாங்க அது எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிறத அதையும் நம்ம பார்த்துருவோம். ஸோ இதில் என்ன பண்ணணும்னா, இப்போ நீங்கள் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டு இதெல்லாம் டவுன்லோடு பண்ணுறது எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். இப்போ கிளிக் த லிங்க் ப்ரொவைட் த வெப்சைட். நீங்கள் வெப்சைட் உள்ளே வந்துட்டீங்க இல்லையா. உள்ளே வந்ததுக்கப்புறம் என்டர் த அப்ளிகேன் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ரோல்மெண்ட் நம்பர் இன் த ரிஜிஸ்டர் நம்பர் ஃபீல்டு. அதாவது இதில் உங்களுடைய அப்ளிகண்ட் ரிஜிஸ்டர் நம்பராக இருக்கணும், அதாவது ரோல் நம்பரோ என்ரோல்மெண்ட் நம்பரோ. ஸோ நீங்கள் அந்த நம்பரை அதை கொடுத்ததுக்கப்புறம் அப்ளிகண்ட் டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க, செலக்ட் பண்ணிடுங்க. அடுத்து எந்த டேட்டில் எக்ஸாமினேஷன் நடந்தது அப்படிங்கிறதையும் கொடுத்துட்டு அடுத்து ஷெடியூல் பேட்ச், நீங்கள் காலையில் எழுதுனீங்களா இல்லை மாலை எழுதுனீங்களா அப்படிங்கிற அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன பண்ணால் என்டர் த கேப்சா, அதாவது டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய அந்த கேப்சா நம்பரை நம்பரோ வேர்டோ இருக்கும், அதை அந்த காலத்தில் ஃபில் பண்ணிடுங்க. ஃபில் பண்ணிவிட்டு ஆஃப்டர் கம்ப்ளீட் த ஓடி ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் த அப்ளிகேன் ஹவ் த கிளிக் த சப்மிட் பட்டன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்க, சப்மிட் பட்டனை கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி வந்த உடனே நீங்கள் அதை ஓடிபியை வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் உள்ளே போனீங்கன்னா அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நீங்கள் படித்து பார்த்துருங்க. படித்து பார்த்துட்டு
அதுக்கப்புறம் டு வியூ கேண்டிடேட் ரெஸ்பான்ஸ் ஷீட் அப்படிங்கிறத அதை கிளிக் அப்படிங்கிறத நீங்கள் அதை டச் பண்ணிங்கன்னா ரெஸ்பான்ஸ் ஷீட்டுக்கு அடுத்த ரைஸ் த அப்செக்ஷன் கொடுக்குறதுக்கும் இதே மாதிரி மெத்தடை தான் நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஸோ அப்லோடு த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் அண்டு கிளிக் சேவ் அண்டு சப்மிட். ஸோ அதை கிளிக் பண்ணி சேவ் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த கிளிக் அப்செக்ஷன் ட்ராக்கர் அதுவும் இருக்குது. நீங்கள் அதை உள்ளே போயிட்டு நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இவ்வளோ நேரம் சொன்னாங்க இல்லையா, அதுதான் இதில் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இல்லை என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களுடைய கால் டிக்கெட்டில் இது இருக்கும். ஸோ நீங்கள் அதை டைப் பண்ணிவிட்டு அடுத்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, உங்கள் டேட் ஆஃப் எக்ஸாமு, செலக்ட் பேஜு, ஸோ கேப்சா நம்பர் கொடுத்து சப்மிட் கொடுத்துட வேண்டியதான். கொடுத்துட்டு நீங்கள் உள்ளே போய் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் அந்த கொஷின்ஸ்லாம் வந்துட்டு டவுன்லோடு பண்ணி நீங்கள் செக் பண்ணுறதுக்கு இதை ஃபாலோ பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் ரெஸ்பான்ஸ் ஷீட் அதுக்கும் வந்துட்டு இதே மெத்தட் தான் ஃபாலோ பண்ண போகிறீங்க. ரெஸ்பான்ஸ் ஷீட்டு வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு யாராருக்கெல்லாம் வந்துட்டு எத்தனை மார்க்கு வந்திருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒருவேளை உங்கள் சப்ஜெக்டில் ஆட்சேபனை தெரிவிப்பதற்கான கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா அதையுமே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஆனால் என்ன ஒன்று, நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கும் போது அதை ஸ்டாண்டர்டு புக்கை அந்த புக்கு மூலமாக அதை ஆதாரமாக வச்சு தான் நீங்கள் ஆட்சேபனை தெரிவிக்கணும். சரிங்களா? ஸோ அதையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்லதொரு வாய்ப்பில் சந்திப்போம். நன்றி உறவுகளே.